இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா இப்போ டோரும் வந்துடுது உங்களுக்கு. இந்த டோரும் நமக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, டிவி யூனிட்டும் நமக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஹாலில் வந்து ஒரு டிவி யூனிட் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு 8/16 இந்த ஹால் வரும் உங்களுக்கு. இந்த ஹாலில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிவி யூனிட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட், ஓப்பன் செல்ஃப்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க லைன் பை லைனாக பார்ப்போம். நம்ம இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் டெக்ஸ்சர், கோல்டு டெக்ஸ்சர் வந்த மாதிரி டைலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பேனலிங் ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக ஃப்ளூட்டட் பேனல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக இன்டர்லாக்கிங் மெத்தடில் வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நம்ம ஹைலைட்டிங்காக மேலே வந்து ஒரு பர்கோலாஸ் கொடுத்துருக்கோம். ஃப்ளாட் ப்ராட் பர்கோலாஸ் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம் ஒயிட் கலரில். நெக்ஸ்ட்டு டிவி ப்ரொஜெக்ஷனுக்காக ஒரு பேக்ட்ராப் ஷீட் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம் ஒயிட் கலரில். அதை ஹைலைட் பண்ணுற விதமாக நம்ம கோல்டு கலர் ஸ்டீல் பீடிங் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லி ஒயிட்டில் வந்து நம்ம ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னி மிரர் நம்ம போடல, லேட் நைட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30. நம்ம இப்போ திருப்பூரில் இருக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்குங்காட்டி சீக்கிரமாக இன்றைக்கே நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம். பக்கத்து ரூமில் ஒர்க் போயிட்டு இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம இது வந்து கிளாஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா நாப்ஸ் வந்து சில்வர் கலர் நாப் வந்து நம்ம ஹைலைட்டிங்காக கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டோரேஜுக்காக, அதுக்கும் பேக் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா பேனலே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கோத்ரூ பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா செட்டப் பாக்ஸ் ப்ரொவிஷனுக்காக. இதில் வந்து ஒரு செல்ஃப் மட்டும் உள்ளுக்குள்ள நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் டிண்டட் கிளாஸ் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த பக்கமும் ஜஸ்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பாட்டம் ஓப்பனிங்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டாக ஒரு புது மெத்தடாக. இந்த மேலே பர்கோலாஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்பாட் லைட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஒரு 4 ஸ்பாட் லைட்ஸ் உங்களுக்கு வந்துடும். பாருங்கள் இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அதே அல்ட்ரா ஹெவி மெட்டீரியல்ஸ் தான் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த பேக் ட்ராப்பும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டிவியை டைரெக்டாக நீங்கள் வாலில் வந்து மவுண்ட் பண்ண வேண்டியதில்லை. இந்த பேக் ட்ராப் ஹைலைட்டிங் ஷீட்லேயே நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். டியூரபிலிட்டி பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஹாலில் வந்து நம்ம ஒரு பூஜா யூனிட் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். பூஜா யூனிட் கம் ஒரு ஓப்பன் செல்ஃப். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஒரு ஓப்பன் செல்ஃப்னு சொல்ல முடியாது. நம்ம இது காம்பேக்டான ஹவுஸ்ங்காட்டி வந்து நமக்கு ஷோகேஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இங்கே கிடையாது. அதனால வந்து இந்த ஸ்பேஸையே வந்து நம்ம ஓப்பன் செல்ஃபாகவும் இருக்கணும், ஷோகேஸாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷனும் இருக்கணும். இது எல்லாமே இது கூட நம்ம வர மாதிரி நம்ம வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பூஜா யூனிட் நம்ம பார்க்கலாம். பூஜா யூனிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம லேசர் கட்டிங்கில் மேலே ஒரு அழகான ஆர்ச் டிசைன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே. நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அதே லேசர் கட்டிங்கில் 2 பெல் ஹோல்ஸ், நெக்ஸ்ட் கீழே ஒரு லோட்டஸ், அதே மாதிரி 2 ஹோல்ஸ் எல்லாமே நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் இதில் கம்ப்ளீட்டாக. அதுக்கும் பார்த்தீங்கன்னா மைல் ஹேண்டில் நம்ம கொடுத்துருக்கோம் ஆன்டிக்கில். உள்ளே பார்த்தீங்கன்னா லைட் ப்ரொவிஷனுக்காக இந்த ஹோல்ஸ் லைன் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே சாமி படம் வைக்கிறதுக்கான ஒரு செல்ஃபோன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் வித் பேக் ஷீட்டோடு நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு படப்பம், பூஜா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கான ஒரு படப்பம் வந்து நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கீழே டபுள் டோர், இதுக்கு ஒரு செல்ஃபோன் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பெட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா பூஜா யூனிட் எப்பவுமே வந்து நார்மல் தரையை விட உங்களுக்கு ஹைட்டாக இருக்கணும். கீழே வந்து நம்ம பெட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா எப்பவுமே பூஜா யூனிட் வந்து நார்மல் ஃப்ளோரிங்கை விட ஒரு ஸ்டெப்பு ஹைட்டாக தான் இருக்கணும். அந்த ஒரு கான்செப்ட் பிரகாரம் வந்து நம்ம வந்து பெட்டு வந்து ஹைட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் உங்களுக்கு அதே மாதிரி இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற லோ ஆயிடக்கூடாது, லுக் வைஸும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஓப்பன் செல்ஃபில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அதே மாதிரி பெட்டையே வந்து கோத்ரூ பண்ணி கன்டினியூ பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஓல்டு புக்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா டீக்குட் கலரில் கம்ப்ளீட்டாக பேக் ஷீட் பண்ணி மேலே ஒரு பர்கோலா கொடுத்து இங்கே ஒரு ஸ்பாட் லைட் வரும். லைட் நம்ம மேலேயே வச்சுருப்போம் பாருங்கள். இது வந்து இப்போ கனெக்ஷன் ஆகிடும் உங்களுக்கு. இங்கே ஒரு பர்கோலாஸ் கொடுத்து ஒரு 3 ஸ்கொயர், ஒரு 2 ஸ்கொயர் பாக்ஸும் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 3 செல்ஃப்ஸும் வர மாதிரி டபுள் ஷீட் யூஸ் பண்ணி நம்ம பார்டர்ஸ் மூலிமா நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். நார்மலாக இந்த மாதிரி சிங்கிள் ஷீட்டாக இல்லாமல் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் லுக் வைஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே பக்காவாக இருக்கணும். அதை மட்டுமே நம்ம வந்து பார்த்து குவாலிட்டியும் லுக்கும் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். அதனால வந்து எல்லாமே வந்து நம்ம டபுள் ஷீட் பண்ணி நீட்டாக எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பூஜா யூனிட் இருக்குது. இப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான ஹவுஸில் வந்து நம்மளால பூஜா யூனிட் வைக்க முடியுமா?
நம்மளால இந்த மாதிரி ஷோகேஸ் பண்ண முடியுமா, டிவி யூனிட் பண்ண முடியுமா? இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா இப்போ டோரும் வந்துடுது உங்களுக்கு. இந்த டோரும் நமக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, டிவி யூனிட்டும் நமக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இப்போ இந்த டோர்னால வந்து நம்ம இந்த டிவி யூனிட் அந்த லாஸ்ட்டில் தள்ளி வச்சோம்னா டோட்டல் ஒர்க்கே வந்து நமக்கு ஸ்பாயில் ஆயிடும் உங்களுக்கு. அதனால நம்ம வந்து கிளைண்ட்டை பேசி கம்ப்ளீட்டாக இதை அப்படியே சென்ட்ரைஸ்டு பண்ணி டிவி யூனிட் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவி பார்க்கும்போது கண்டிப்பாக மெயின் டோர் க்ளோஸ் பண்ணி வச்சு தான் காம்பேக்டான ஹவுஸில் வந்து நம்ம என்றைக்குமே நம்ம டிவி பார்ப்போம். அப்போ அதனால வந்து நம்ம வந்து டிவி யூனிட் வந்து நம்ம சென்டர் பண்ணி வைக்கிறதுல எந்த ப்ராப்ளம் வராது. மேக்ஸிமம் இன்றைக்கெல்லாம் எல்லா வீடும் வந்து பாதி நேரம் சாத்தி தான் வச்சுருக்கோம். அதனால உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கதவு இப்படி டோர் வந்து ப்ராப்ளம் வருதுன்னா நீங்களும் கவலைப்பட வேண்டாம். பூஜா யூனிட் போட முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். உங்களுக்கு ஒரு ஹாலில் நம்ம என்னென்னலாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு.